விவசாயத்துக்குலாம் வேலை பார்க்க ஆள் கிடைக்குதாம்மா? கிடைக்க மாட்டாக்கு. ஒரு ஆளும் வர மாட்டாக்கு. ஒரு ஆளும் வர மாட்டாக்கு வெட்டதுக்கு. எங்கே வர நம்ம தான் தொலைக்கணும். எத்தனை வயசாச்சுமா உங்களுக்கு இப்போ? என்ன வயசாச்சு உங்களுக்கு இப்போ? 80 வயசு ஆகுது. எவ்வளோ நாளாக இந்த விவசாய தொழிலில் இருக்கீங்க? அது பிறந்ததுலேருந்தே தொழில் தான், வேறு வேலை இல்லை. இன்னைக்கு என்ன செய்ய? களை பறித்து உங்களுக்கு அந்த முதுகில் வந்து என்ன பிரச்சனை இருந்ததுமா? எப்படி வந்தே தெரியாது. அதனால் அப்படி நடந்துக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே கூனியாட்டு என்ன செய்யும்? குனிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. குனிஞ்சு 3 வருஷம் ஆச்சு. களை பறிச்சு தான் இப்படி ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்களா? எப்படின்னே தெரியாது. முழுக்க எங்கள் அம்மா கூனலை, நான் தான் கூனி போனேன், என்னன்னே தெரியல. எங்கள் அம்மா நல்ல நட்டமாக நடப்பா, எங்கள் அப்பாவும் நல்லா நடக்கும். நான் என்ன கூனி போச்சு எப்படின்னே தெரியல. ஊர் புதுக்குளம் நான் பிறந்தது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் விவசாய வேலையை இந்த வயல்காட்டில் பார்ப்பீங்கம்மா? அது விடிய காலம் வந்தால் சாயங்காலம் காய் கொண்டு போவேன். அதை வச்சுட்டு வந்து களை வெட்டணும், தண்ணி பாய்க்கணும், எல்லா வேலையும் செய்வேன். ஆளே கிடைக்க மாட்டேங்க. இப்போ எல்லா வேலையும் நீங்கள் பார்க்க வேண்டி இருக்குதாம்மா? இப்போ கொஞ்சம் குறை தான். முன்னால் நம்ம ஒத்தியில் தான் பார்க்கணும், வேறு யாரும் கிடையாது. அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆமாம், என்ன செய்ய? என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்? உங்களுக்கு என்ன உதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னத்தை சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம மட்டுமா இருக்கோம்? இல்லை, உலகம் பூரா இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் விளைவிச்சு கொண்டு போகிற இந்த காய்கறிகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விலை கிடைக்குதாம்மா? விலை கிடைச்சாலும் கிடைக்கும், கூடின விற்றாலும் குறைஞ்சாலும் விற்றுட்டு வரணும். 20 ரூபாய்க்கு போடணும் வியாபாரிக்கு, 30 ரூபாய்க்கும் போகும், 10 ரூபாய்க்கும் போகும். ஒரு நிலையான விலை இல்லை. இல்லை. அந்த நிலையான விலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு விலை கிடையாது. செல்லணைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு விற்கும், செல்லணைக்கு ஒரு 400 ரூபாய்க்கு விற்கும். கூடையும் விற்கும், குறையும் விற்கும். விற்றுட்டு வர வேண்டியதான். உரம்லாம் ஒழுங்காக கிடைக்குதாம்மா? உர விலையெல்லாம் எப்படி இருக்கு? உரம் விலை நிறையல. உரம் இப்போ ஒரு மூடை 1300 ரூபா 400 ரூபாயா இருக்குது ஒரு மூடை. சில்லறைக்கு வாங்கினா 30 ரூபா ஒரு கிலோ. உரமெல்லாம் கூட விலை கூட தான். அந்த அளவுக்கு நமக்கு விவசாயத்துலேருந்து லாபம் கிடைக்கிறது? லாபம் கிடையாது. சும்மா போடவான்னுட்டு தான் பயிர் வைக்கி. ஆளை விட்டு செஞ்சால் சம்பளத்தை கொடுத்துட்டு போக வேண்டியது, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் மிஞ்சாது நமக்கு.